மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. ஆரூரம் வந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. வராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. முதல் குருநானா நந்தியம் பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றால் எம்முயிர் துணையே, தெய்வ சேக்கிழார் பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. புழியர் கோனு பொழித்த புகழியர் கோன்கள் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொன்று பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம்முயிர் துணையே, தெய்வ சேக்கிழார் பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. தூக்கு சீர்திரு தொண்டத் தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம்பதி குன்றைவாள் செக்கிழான் அடி சென்னி இருத்துவாம். ஞாலம் வந்தவை உய்ய வந்த நாயன்மார்கள் தொகையடியார்கள் திருமுறை அருளாசிரியர் பெருமக்கள் மலடிகள் போற்றி போற்றி. மூத்த பிள்ளையார் மலரடிகள் போற்றி போற்றி. எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மென்மென மக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீழ்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். எம்பிராட்டி பிரகத் சுந்தர குஜாம்பிகை சமேத மகாலிங்க பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவும் ஆனான், அருந்தவ முனிவரோடு ஆள் நிழற்கீழ் இருந்தவன் வள நகர் இடைமருதே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஞானமா தேசிக பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உருவது நீற்றின் செல்வம் எனக் கொள்ளும் உள்ளமும், பெறுவது சிவன்பால் அன்பாம் பேராம் என பெருகும் பெருவாழ்வுடைய சீர்மிகு மேதகு மாதவத்தோராம் சீரடியார் பெருமக்கள் அனைவரையும் இந்த சிறியேன் ஒன்றும் போதா நாயேன் மனமொழி மெய்யினால் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த புகழ்ச்சோழ நாயனார் குரு பூஜையினை முன்னிட்டு நமக்கு இந்த நாயனார் அருள் வரலாற்று சிந்தனை அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அப்பர் அருள் நன்றி மன்றத்தினர் அனைவரையும் இந்த இனிய வேளையிலே வணங்கி மகிழ்ந்து, இதனை சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவ திருமதி சாந்தா சண்முகம்மையா அவர்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய வேளையிலே வழுத்திக் கொள்கிறோம். நம்மை இகத்தும் பரத்தும் ஆண்டு கொண்டு அற்புதமாக எழுந்தருளி ஞானச்செங்கோல் வரும் கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்து குரு முதல்வர் திருவடிகளையும் வழுத்தி கொண்டு, அடியனை சிவநெறியிலே ஆற்றுப்படுத்திய தீட்சா குருநாதர் தத்புருஷ தேசிகரையா திருவடிகளை வழுத்தி கொண்டு, சிறியனை சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர தெளிவை உணர்த்தி வித்யா குருநாதராக வளர்த்து வரக்கூடிய சிவ திரு ஞானியார் ஜெயபாலையா அவர்கள் திருவடிகளை வழுத்தி கொண்டு, குருவர்களும் திருவர்களும் உணர்த்தியபடி புகழ்ச்சோழ நாயனாருடைய அருள் வரலாற்றினை சிந்திக்க புகுவோமாக. திருச்சி சிவனைய செல்வர்களே, புகழ்ச்சோழ நாயனார் புராணமானது நம்முடைய பெரிய புராண வரிசையிலே 41வது அருள் வரலாறாக அமையப்பெற்ற சிறப்பினை உடையது. இந்த புராணம் 41 திருப்பாடல்களை தன்னகத்தை கொண்டு சிறப்புடன் விளங்குகின்றது. நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் பெரிய புராணத்திலே 2 இடங்களிலே பயிலப்படக்கூடிய நாயனாராக, 2 வரலாறுகளிலே அவருடைய அந்த அருள் வரலாறானது விதந்து பேசப்படுகிறது. அந்த வகையிலே எரிபத்த நாயனார் புராணத்தில் முன்னேயும் பின்பு 41வது அருள் வரலாறாக புகழ்ச்சோழ நாயனார் அருள் வரலாற்றிலும் செம்மையாக அவருடைய வரலாறு
குன்றை முனிவர் பெருமானால் விதந்து பேசப்படுகிறது. அந்த வகையிலே நாம் இன்று சிந்திக்கக்கூடிய நாயனார் புராணமானது ஆடி கிருத்திகை குரு பூஜை நன்னாளை முன்னிட்டு நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அதிலும் புகழ்ச்சோழ நாயனார் அருளாட்சி செய்து வந்த மூக்கிச்சரம் என்று சொல்லக்கூடிய உறையூர் பகுதியை அமைந்துள்ள திருச்சிராப்பள்ளியிலிருந்து இதனை சிந்திப்பதற்கு பெருமான் திருவருள் கூட்டுவதற்கு அந்த மூக்கீச்சரத்து அடிகள் பெருமான் திருவருளை நாம் வழுத்தி கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம். திருத்தொண்ட தொகை என்கிற நம்முடைய முதல் நூல் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் வரலாற்றினை பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழக்கு அடியேன் என்று பேசுகிறது. நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய நாயனார் கருவூர் நகரத்திலே துஞ்சிய புகழை உடையவர் என்கிறார். துஞ்சிதல் என்பது பொதுவாக அது உறக்கத்தினை சுட்டும் சொல்லாக இருந்தாலும் அங்கே பெருந்தூக்கமாகிய மங்கள வழக்காகிய உயிர் நீத்த அந்த செயலை குறிப்பிடக்கூடிய வகையிலே பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு அடியேன் என்று அங்கே வழங்கப்படுகிறது. இது நம்முடைய காப்பியங்களிலே, அதாவது இலக்கியங்களிலே பல இடங்களிலே சோழர்களையும் பாண்டியர்களையும் இவ்வாறு போரிலே துஞ்சிய வரலாற்றினை பேசக்கூடியவற்றை நாம் பல இலக்கியங்களிலே காணலாம். அந்த வகையிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொழில் கருவூர், அழகிய சோலைகள் சூழ்ந்த கருவூர் அந்த மாநகரிலே பெருந்தூக்கமாகிய மங்களத்தை எய்திய புகழ்ச்சோழருக்கு அடியேன் என்கிறார். அதனைத் தொடர்ந்து திருத்தொண்டர் திரு அந்தாதி செய்கிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான். அந்த அந்தாதியிலே அயல் புலமாகிய, அதாவது அயல் தேசமாகிய சிங்கள நாட்டினை பொடிபடுத்து அதனை தூள் தூளாக செய்த குலத்திலே நீண்ட புகழை உடையவராகிய கோகணநாதன் என்பது சோழருக்குரிய சிறப்பு நாமமாக வழங்கப்படுகிறது. சோழர்களின் பெயராக வழங்கப்படக்கூடிய மரபு. அந்த கோகணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்திற்கு முதலோனாக, அதாவது யார் என்றால் நம்முடைய நம்ம நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நூல் அருளி செய்த பொழுது, அதாவது திருத்தொண்ட திரு அந்தாதி அருளி செய்த பொழுது ராஜராஜ சோழ பெருமான் அப்பொழுது ஆட்சியிலே இருந்தவர். அந்த சோழர் மரபிலே முன்னர் விளங்கியவர், முதலோன் என்று கூறுகிறார் புகழ்ச்சோழ நாயனாரை. முன்னே விளங்கியவர் அவர். ஒளி வீசக்கூடிய தன்னுடைய உடைவாளை, வெற்றி பொருந்திய உடைவாளை எரிபத்த நாயனாரிடம் ஈந்து பெரும் புகழ் எய்தியவர். அதாவது அது எவ்வாறு வெற்றி பெற்ற வாள் என்று கேட்டால் போரிலே வென்ற வாள். அதே போல அடியார்கள் திருவடியிலை, அடியார் திருவடியினை பணியும் பொருட்டு ஈந்த வாள். இரண்டு வகையிலே போரிலே வென்ற வாள், அந்த வாளானது அடியார் திருவடியை பணியும் பொருட்டு எரிபத்தரிடம் நீண்ட வாள். அந்த வாளை ஈந்த புகழை உடையவர் என்கிறார். மேலும் இந்த புகழ், இந்த சோழர் குலத்திலே இலங்கையை பொடிபடுத்தியவர் யார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது அது ராஜராஜ சோழரின் அண்ணனாகிய கரிகால் சோழர், மன்னிக்கணும், கரிகால் சோழர் தானா? ஆமா, அவர் என்று கூறக்கூடிய ஒரு மரபு. ஏனென்றால் அவர்தான் அந்த பாண்டியர்களுடைய அந்த மணிமுடி இலங்கையிலே சென்று ஒளித்து வைக்கப்பட்டவுடன் தேடி சென்று மிக நீண்ட காலம் போர் செய்தார். அவருக்கு கிடைக்கவில்லை. தொடர்ந்து ராஜராஜ சோழன் முயன்றார், அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் புதல்வனாகிய ராஜேந்திர சோழனுக்கே அது வாய்த்தது என்று கூறக்கூடிய அந்த மரபு உண்டு. அந்த வகையிலே அந்த கோகணநாதன் என்று சிங்கள நாட்டை பொடிபடுத்திய புகழ் அவருக்கு சேரும் என்று சொல்லக்கூடிய மரபு. 41 திருப்பாடல்களை விரிக்கிறார் சேர்க்கிறார் பெருமான். அவர்களுடைய புகழை எடுத்த எடுப்பிலே கையில் இமயமலையிலே வைத்து தொடங்குகிறார். நமது கையிலயங்கிரி அமைந்துள்ள இமயமலை தொடர், அந்த இமயமலையிலே வைத்து தொடங்குகிறார். குலகிரியின் கொடுமுடி, நம்முடைய இமயத்தின் சிகரம், அந்த உச்சியாக விளங்கக்கூடிய அந்த சிகரத்திலே வேங்கை கொடியை பறக்க விட்டவர் நம்முடைய கல்லணையை கட்டிய கரிகார் சோழர். அவர் அந்த இலங்கை நோக்கி படையெடுத்து மன்னிக்கணும்,
வடபுலம் நோக்கி படையெடுத்து செல்லும் பொழுதுதான் நம்முடைய காஞ்சி மாநகர் வளம் பெறும் வேண்டும் என்பதன் பொருட்டு 48,000 வேளாண்குடிகளை அங்கு சென்று குடியமர்த்தினார் என்று சொல்லக்கூடிய வரலாறு உண்டு. அந்த வகையிலே அவர் தன்னுடைய புலிக்கொடியை அந்த இமயத்திலே நட்டவர். அந்த இமயத்திலே வேங்கை குறி, அதாவது புலியினுடைய அந்த கல்வெட்டினை பொறித்தார்கள். அதாவது இதுல குறியீடாக என்ன குறிக்கிறது என்றால், வேங்கை என்பது புலி, அது எங்கே பொறிக்கப்பட்டது என்றால் குளிர்ந்த பனிவரையாகி இமயத்திலே பொறிக்கப்பட்டது. அப்போ வேங்கை இருக்கும் இடம் குளிர்ச்சி என்பது ஒரு குறியீடு. அப்போ சோழர்கள் ஆட்சியின் கீழ் இந்த உலகம் மகிழ்வோடும் பெருத்த இன்பத்தோடும் வாழ்ந்தது என்பது ஒரு குறிப்பு. பெருத்த இன்பத்தோடு வாழ்ந்துதா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அகச்சான்றே நமக்கு தெரியுது. 274 கூட்டல் 2 276 பாடல் பெற்ற தலங்களிலே 190 பாடல் பெற்ற தலங்கள் சோழ நாட்டில் அமையப்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த உலகம், இதில் உள்ள உயிர்கள் பிறந்த பிறவியின் பயனை எய்தி இறைவன் திருவடி நிழலாகிய குளிர்ச்சியை அடைந்து எக்காலமும் பிறவி துன்பம் நீங்கி வாழ வேண்டும் என்று அற்புதமாக ஆலயங்கள் சமைத்தவர்கள் என்பதை இந்த இமயத்திலே புலிக்கொடி பொறித்த வரலாறு, அந்த புலியினுடைய உருவத்தை பொறித்த வரலாறு நமக்கு அழகாக காட்டுகிறது. அந்த வகையிலே அந்த மதிக்குடை, வெண்கொற்ற குடையின் கீழ் நீண்ட காலம் இந்த பூமியை காத்து விரிந்த புகழோடு சோழர்கள் காத்து வந்த வளமான மாமூதூர். அந்த மூதூர் எந்த ஊர் என்று கேட்டால், உலக அழகு அனைத்தையும் ஒரு பெரிய பெட்டி போலவும் அந்த பெட்டியினுள் பாதுகாக்கப்படும் அழகு போல இந்த உறையூரின் சிறப்பு விளங்கியது என்றும். இதை இப்படி சொன்னா புரியும். நவரத்தினங்களிலே இந்த உலகத்திலேயே கிடைத்தற்கரிய மணிகளை பொதித்து 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 ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெட்டி செஞ்சா அதன் உள்ளே வைக்கிற பொருள் எவ்வளவு மதிப்புள்ள பொருளா இருக்கணும். பெட்டியே 100 கோடி ரூபாய் மதிப்பு, உள்ள வைக்கிற பொருளோட மதிப்பு அளவற்ற பெருமதி உள்ளதா இருக்க வேண்டும் அல்லவா? அதுபோல் உலகம் அனைத்தும் எல்லா சிறப்பும் அழகும் மங்களமும் விளங்க அவற்றின் உள்ளுரையாக அந்த மங்களத்தால் போற்ற பெறத்தக்கதாக விளங்கியது உறையூர் என்பது இதன் சிறப்பு. இவ்வளவு விரிவாக நம்ம ஒரு பாடலையும் 5 நிமிஷம் பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த முதல் பாடல் அதன் சிறப்பு, உறையூரின் சிறப்பை அந்த இடத்துல பார்த்தோம். கொஞ்சம் விரைந்து பார்த்து செல்லலாம். எல்லா உலகில் வளரக்கூடிய அழகுக்கெல்லாம் உறையூராக விளங்குவது உறையூர். சேக்கிழார் அந்த கவிநலம் பாடக்கூடிய மரபு அப்படித்தான் இருக்கும். திருவாமூர் திருவாமூர் என்பார் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த அளவில் பெரும் புகழையுடைய நகரம். அதிலே சிந்தாமணியை நிகர்த்த பெரிய பெரிய மணிகளை அதன் மாளிகைகளிலே பதித்துள்ளார்கள். எப்படி சூரிய ஒளி பட்டவுடன் நம்முடைய மாளிகைகள் மற்றும் மண்டபங்களின் நிழல் கீழே விழுமோ, அதுபோல் இந்த மாட மாளிகைகளில் பதித்த அந்த தெய்வ மணிகளின் ஒளிகளினால் இப்போ இந்த கட்டிடங்களோட நிழல் எங்க போய் விழுந்துச்சா, வானத்துல போய் விழுதான். ஏன்னா ஒளி கீழே இருந்து வருது அல்லவா? மேல இருந்து ஒளி வந்தா நிழல் கீழே விழும். இப்ப கீழே மணிகள் பதித்திருக்கிறதுனால இதோட நிழல் மேல போய் விழுதான். எங்க வரைக்கும் போய் விழுந்ததுன்னு கேட்டா, ஆகாய கங்கையில போய் விழுந்துச்சான் கட்டிடங்களின் நிழல். கட்டிடங்கள் நிழல் ஆகாய கங்கையில விழுந்துச்சு. அதுக்கு மேல பறந்த கொடி என்னாச்சுன்னா ஆகாய கங்கையில அப்படி தொட்டும் தொடாம ஆடிக்கொண்டிருக்கிறதாம் அதன் கொடிகள். இப்போ ஆகாய கங்கையை தொட்ட புகழ் உடையதென்று அதை உயர்வு நவிர்ச்சி அணியிலே அற்புதமாக காட்டுகிறார் நம்முடைய கவி வளவர் பெருமான். அடுத்து இந்த நாட்டின் புகழ் எவ்வாறு இருந்ததுன்னு சொல்ல வருகிறார். வானுலக புகழும் பாதாள உலக புகழும் மற்றும் நானிலம் என்று சொல்லக்கூடிய இந்த புவி, இதை நானிலம் என்று சொல்கிறார்கள். என்ன மரபு என்று கேட்டால், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்கிற 4 நிலங்களே நம்முடைய மரபிலே நிலமாக கொள்ளப்பட்டது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் உண்டாகும் என்கிற மரபுப்படி இவை திரிவதனால் ஏற்படக்கூடிய தற்காலிக நில அமைப்பே பாலை என்பதால் நானிலம் என்று இந்த உலகத்தை 4 நிலத்தால் சூழ்ந்தது என்று சொல்லக்கூடிய மரபு. அந்த வகையிலே இவ்வுலகிலே உள்ள அனைத்து போகங்கள் அனைத்திற்கும் உறுப்பாக
அவன் அதன் அதன் போகத்தை துய்க்கக்கூடிய இடமாக, அதை விளக்கக்கூடிய இடமாக விளங்கியது இந்த நகரம். இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களும் ஒருங்கே குவிந்து வானலாவி நின்றது போல் இருந்தது உறையூரின் கடை வீதிகள். அதாவது திருச்சிராப்பள்ளியில் இருந்த கடை வீதிகள் இவ்வாறு இருந்தன என்று சொல்கிறார். அதன் யானைப்படை சிறப்பை கூறுகிறார். ஏனென்றால் பின்னே போர் முறை, அந்த போரினை குறிப்பிடக்கூடிய அளவிலே இந்த யானைப்படை, குதிரைப்படை அவற்றின் அந்த அணிவகுப்பினை தற்பொழுது காட்டுகிறார். யானைகள் அங்கே கொட்டடியிலே கட்டப்பட்டுள்ளன. அந்த யானைகள் பார்ப்பதற்கு பெரிய பெரிய மேகம் திரண்டு நிற்பது போல் இருக்கின்றன. அவற்றில் பொழியக்கூடிய 3 மத நீர் அங்கே பொழிந்து பூமியை மழை பெய்தால் நனைப்பது போல நனைக்கிறது. அவ்வாறு இருக்க அவை பிளிரும் ஓசையானது மலை உச்சிகளிலே சென்று மோதி எதிரொலிக்கிறது. மேலும் அவற்றின் முகப்படாம் என்று சொல்லக்கூடிய அந்த முக அலங்காரமானது, அந்த முகப்படாமானது மின்னல் போல மின்னுகிறது. இதையெல்லாம் பார்த்ததான் மேகம் என்ன நினைக்குது, நாம் தான் கருமையாக பெரிதாக இருக்கிறோம், நாம் தான் மழையை பொழிவிக்கிறோம், நாம் தான் ஒன்றோடொன்று மோதி மின்னலை தோற்றுவிக்கிறோம், நம்மை போலவே இங்கே இருக்கக்கூடிய களிர்கரும் செய்வதால் இது நம் இனம்தான் என்று நினைந்து மேகங்கள் வந்து யானை கொட்டடியை சூழ்ந்து நின்றதாம். யானை கொட்டடியிலே மேகங்கள் வந்து தங்கின. இவ்வாறு மிகவும் அற்புதமாக விளங்கியது பெரிய பெரிய யானைகள் கட்டியிருந்த இந்த யானை கொட்டடி என்று அங்கே அற்புதமாக காட்டுகிறார். தொடர்ந்து குதிரைப்படையை காட்டுகிறார். குதிரை படையானது கழுத்திலே மணியும் மற்றும் அவை ஓடும் பொழுது கனைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒளியும், அந்த ஆரவாரமானது கடலின் ஆரவாரத்தை ஒத்து இருந்தனவாம். அங்கே மணி என்று கூறியது ஒளியையும் குறிக்கும் மற்றும் கடலிலே விளைகின்ற மணிகளையும் ஒருவாறு குறித்து நிற்கும். மேலும் அந்த குதிரைப்படையானது அலை போல வரிசை வரிசையாக நின்றதாம். யானை ஒண்ணா வரும், குதிரை அப்படி வரிசையை அணிவகுத்து வரும் அல்லவா, அதுபோல் வரிசையாக நின்ற குதிரைப்படையானது கடலின் அலைகள் போல் நின்றது. அவை புல்லுண்ணும் பொழுது வாயிலிருந்து அந்த நுரை வழியும். நீண்ட தூரம் ஓடிய குதிரைக்கும் நுரை வழியும். அந்த நுரை வழிவது என்பது கடல் அலை ஒன்றோடொன்று மோதி மோதி கடல் நுரை பொங்கும் அல்லவா, அதை போல் இருந்தது. அந்த குதிரையின் சேணமும் அதன் உடலிலே அணிந்திருந்த அந்த கவசமும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய மலை மீது சென்று முகில்கள் தங்கியது போல் இருந்தது. இதையெல்லாம் பார்த்தார். மலை மீது முகில் தங்க அது மோதி மழை பொழியும், மழை பொழிய அது அருவியாக பொழிந்து ஆறாக பெருகி கடலிலே சென்று கலக்கும். அப்போ ஏற்கனவே ஆரவாரம் இருக்கிறது, அலைகள் போன்ற வரிசை இருக்கிறது, அதன் நுரை பெருகுகிறது. இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு காட்டி அங்கே வானமும் மேகமும் மழையும் போல யானைப்படை, கடலும் அதன் ஆர்ப்பரிப்பும் அதன் நுரையும் போல குதிரைப்படை, இவ்வளவு பெரிய படையை உடையது நம்முடைய புகழ்ச்சோழருடைய அந்த ஆட்சி என்று அற்புதமாக காட்டி செல்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்னும் சிறப்பாக ஒரு அணி காட்டுகிறார். அதாவது கடலை கடைந்தார்கள் தேவர்கள். அப்படி கடையும் பொழுது கடலில் இருந்து ஐராவதம் தோன்றியது. உச்சை சிரவஸ் என்கிற 7 முக குதிரை தோன்றியது. அதனைத் தொடர்ந்து அமிர்தம் தோன்றியது, மகாலட்சுமி தோன்றினாள், கற்பகத்தரு தோன்றியது, காமதேனு தோன்றியது, சிந்தாமணி தோன்றியது போன்ற நிறைய தோன்றியதான். இது எல்லாத்தையும் தேவர்கள் இந்திரன் ஐராவதத்தை எடுத்துக்கொண்டான் மற்றும் கற்பகத்தருவை தேவலோகத்தை கொண்டு சென்று விட்டார்கள், சிந்தாமணியை கொண்டு சென்று விட்டார்கள், அமிர்தத்தை அவர்கள் அருந்தி விட்டார்கள். மேலும் மகாலட்சுமியை நம்ம திருமால் எடுத்துக்கொண்டார். பார்க்கடலுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சான். நம்மிடம் பிறந்த பிள்ளைங்களை எல்லாரும் இப்படி அபகரித்து கொண்டார்களேன்னு ரொம்ப வருந்துச்சான். அது எங்கே எங்கே எங்கேன்னு ரொம்ப நாள் தேடிக்கொண்டிருந்ததாம். ஒருங்கே கண்டுபிடிக்க முடியலையாம். ஒன்னு ஒரு இடத்துல வச்சிருந்தாங்களாம். தேடி 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 ஒரு நாள் கண்டடைந்ததாம். இந்த உறையூர் தலைநகரை சுற்றி அங்கே வந்து சூழ்ந்த பார்க்கடல் உள்ளே ஐராவதம் போன்ற பெரிய பட்டத்து யானையை கண்டதாம். உச்சை சிரவஸ் போன்ற பெரிய அரசமா குதிரையை கண்டதாம். அங்கே அமிர்தம் போல, அமிர்தம் என்பது மரணத்தை விளக்க வல்லது என்று சொல்வார்கள் நம்முடைய நாயனார். அமிர்தத்திலும் மேம்பட்ட பிறவா பெருநிலை பெருவாழ்வை வகுத்து தரக்கூடிய நாயனார் அல்லவா. இங்கே சைவ அந்த நல் ஒழுக்கம் இங்கே வழங்கப்பட்டதால் அமிர்தத்திலும் மேம்பட்ட நிலை இங்கு விளங்கியது. மேலும்
அங்கே ஓங்கி வளர்ந்திருந்த அந்த தரு, அந்த வனத்திலே விளங்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களை கண்டு இவை கற்பக தருவோ என்றும், மாளிகையிலே பதிக்கப்பட்டிருந்த பெரிய பெரிய மணிகளை கண்டு இவை சிந்தாமணியோ என்றும் நினைந்து, எப்படி தன் பிள்ளையை பறிகொடுத்த தாய் அது எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வருவாளோ, அது போல இந்த பார்க்கடல் இந்த உறையூர் நகரத்தை சூழ்ந்தது போல அதன் அகழி சூழ்ந்திருந்ததுன்னு அழகு காட்டுறார். இதற்கு மேல இந்த ஊரை எப்படி ஒருத்தரால் இவ்வளவு அற்புதமாக உவமித்து விளக்க முடியும்? அப்படி தெய்வ கவி நலத்தோடு விளக்குகிறார் நம்முடைய குன்றை முனிவர் பெருமான். மேலும் அதன் பெருமையை விரிக்கிறார். அங்கே கோபுரங்களிலே மேகங்கள் ஏறுகின்றன, மற்றும் சோலைகளிலே சூரிய சந்திரர்கள் ஊர்ந்து செல்கின்றன. ஏறுகின்றன அவற்றை உரசிக்கொண்டு மேலே ஏறி செல்வது போல கோபுரங்கள் உயர்ந்திருந்தன. சோலைகளிலே சூரிய சந்திரர்கள் உரசிக்கொண்டு செல்வது போல அவை ஓங்கி விளங்கின. மற்றும் அரசமா வீதிகளிலும் கடை வீதிகளிலும் பலவித தேர்கள் ஊர்ந்து சென்றன. மற்றும் எல்லா திசையிலும் வசையாகிய குற்றம் இல்லாத சொல், அங்கே புகழ் மட்டுமே எல்லா திசையிலும் விளங்கின. அதான் சொல்றாரு, வசையில் அணி என்கிறார். வசையில்லாத அணி என்பது என்னென்றால் குற்றமற்ற புகழ் சொற்களே எல்லா திசையிலும் விளங்கின. மேலும் பெண்களின் அழகை ஓமைக்கிறார். அழகு பொருந்திய பெண்கள் விளங்கினார்கள். ஆண்களின் கண்களாகிய கணைகள் அந்த பெண்கள் மீது பதிந்தன. மேலும் இந்த உரந்தை என்று சொல்லக்கூடிய உறையூரின் பலத்தை என்னால் சொல்ல முடியாது என்று முடிக்கிறார் சேக்கிழார் பெருமான். 1000 நாவுடைய ஆதிசேஷனே ஒப்பல்ல என்று சொல்லப்பட்ட சேக்கிழார் பெருமான் அவரே என்னால் இந்த உறையூர் பெருமையை சொல்ல முடியுமா என்று சொன்னால் சரி, யாரால் சொல்ல முடியும்? அனைத்து உலகத்தினும் உயர்ந்த செல்வமாகிய திரு என்கிற பெருமானுடைய முத்தி செல்வமே உரைகின்ற ஊர் என்பதால் இது உறையூர். இந்த உறையூர் என்ன சொல்லுவாங்களாம், ஊரெனப்படுவது உறையூரே என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு. எந்த சிறப்பை உடைய உறையூர், அப்படிப்பட்ட அற்புதமான ஊர். இந்த ஊரிலே இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசராக விளங்கியவர் யார் என்று கேட்டு ஆரம்பிக்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த உலகிலே நமக்கு சைவத்திற்கு தலைமை பீடமாக சைவம் ஓங்கி நிற்கக்கூடிய கோயில் விளங்கக்கூடிய தில்லை நகரை அணி செய்து அங்கே சிறப்பாக பணி செய்த அனபாய சோழன், ஏன்னா 11 இடங்களில் அனபாய சோழரை குறிப்பிடுவார். நன்றி மறவாமை, நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கல்லவா. அதனால் 11 இடங்களிலே எப்படி சம்ஹிதா மந்திரங்கள் 11 அதே போல நம்முடைய பெரிய புராணத்தில் 11 இடங்களிலே அற்புதமாக அனபாய சோழரை ஒரு அர்ச்சனை செய்வது போல அமைத்து பாடுவார் நம்முடைய கவி வளவர் பெருமான். அந்த வகையிலே அனபாயரை வாழ்த்தக்கூடிய திருப்பாடல் இங்கே சென்னி என்ற பட்டப்பெயர். சென்னி என்பது சோழர்களுடைய பட்டப்பெயர். அந்த பட்டப்பெயருடைய அனபாயர் குலத்தில் முன்னே தோன்றியவராகிய பொன்னி நதி புரவலனார். பொன்னி நதியை போன்ற புரவலனார். ஒரு சொல்லுக்குள்ளேயும் பொருளை பொதித்து செல்கிறார். பொன்னி என்ற பெயரே அவள் தன்னுடைய நீருக்குள்ளே பொற்துகள்களை பொதித்து கொண்டு வருபவள். தன்னுடைய நதி பாயக்கூடிய எல்லா பகுதியிலும் கரைகளிலே அந்த பொற்துகளை ஒதுக்கி செல்பவள் என்ற சிறப்பினை உடையது பொன்னி என்ற நாமத்தின் உள்ளுரை. அப்போ பொன்னி நதி புரவலனார் என்று இங்கே புகழ்ச்சோழரை குறிப்பிட்டதால் இந்த புகழ்ச்சோழரும் பொன்னி நதியை போல வேண்டியவற்றை அடியாருக்கு வேண்டவராது கொடுத்து உதவிய பெரும் புகழை உடையவர் என்கிற சிறப்போடு பொன்னி நதி புரவலனார் புகழ்ச்சோழர் அவர் பொலிந்து விளங்கினார் என்று அங்கே குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அடுத்த பாடலிலே என்ன சொல்கிறார்? உலகை ஆண்ட விதத்தை சொல்கிறார். அதாவது இந்த நிலமகள் இருக்கிறாள் அல்லவா, இந்த நிலமகளை பெரிதாக தான் ஒருவனே தன்னுடைய குடைக்குள் ஆண்டதால் நிலமகளை திருமணம் செய்த கணவன் போல விளங்கினாரா நம்முடைய புகழ்ச்சோழர்.
ஒரு குடைக்கு மண்மகளை உரிமையினில் மனம் உணர்ந்து என்கிறார். அதாவது அந்த நிலமகளை தான் ஆண்ட காரணத்தால் ஆள்பவனுக்கு ஆண்டவன் என்று பெயர். உயிர்களை பெருமான் ஆள்பவன், அதனால் அவனுக்கு ஆண்டவன் என்று பெயர். இந்த நில உலகை ஆண்டதால் அவர் உரிமையில் மனம் புணர்ந்த கணவர் போல இருந்து தன்னுடைய மலை போன்ற பெரிய தோள்களினால் அதன் வெற்றி மிகுதியால் இந்த உலகத்திலே உள்ள பெரிய பெரிய அரசர்கள் இவரிடம் வந்து பணிந்து இவருடைய ஆணையை சிறமேற்கொள்ளும்படி நிற்க இந்த உலகு விரிந்த உலகினை செங்கோலினால் நிலைநிறுத்தினார். இது உலகை ஆண்ட வகை. உலகு என்பது அதிலிருந்த மக்களை ஆண்ட வகை. மக்களை ஆளுதல் என்பது உடலுக்கு நன்மை. நம்ம என்னத்தான் தேனும் பாலும் நெய்யும் சாப்பிட்டாலும் உடலுக்கு தானே உறுதி. தொடர்ந்து சொல்ல போகிறார் உயிருக்கு உறுதி கொடுத்ததை. அருமறை சைவம் தழைப்ப அரசு அளிக்கும் அந்நாளில். இதுதாங்க அரசர்களோட இலக்கணம். அரசர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் சைவம் தழைக்க அரசளிக்க வேண்டும். வேதப்பயனாம் சைவம். என்ன சைவம்? வேதப்பயனாம் சைவம். அதாவது இந்த சைவம் தான் மறைகள் ஈன்று எடுத்த குழவி போன்றது. அருளெனும் அன்பின் குழவி என்பார் வள்ளுவ பெருந்தகை. அப்போ பெருமான் அருளி செய்த மறையினை, அந்த மறை காட்டிய உரையினை இந்த உலகிலே நிலைக்க செய்வது எது என்று கேட்டால் நம்முடைய சைவமே அதை காட்டுகிறார். அந்த வகையிலே அவர் அரசளித்து வரக்கூடிய அந்த நாளிலே அற்புதமாக அந்த சைவ பணியை பேணினார். விரைவளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறை பெரும் பூசனை விளங்க நீடு திரு தொண்டர்தம்மை குறையிறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறை புரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார். என்ன செய்தாராம்? அரசாட்சியின் பயனை இங்கே அற்புதமாக குறிப்பிடுகிறார். 2 பயன் குறிப்பிடுவார் சேக்கிழார் பெருமான். நம்முடைய திரு மயிலையிலே பெரிய புராணம் அமையும் பொழுது மயிலாப்பூரிலே அங்கே பூம்பாவையை உயிர்ப்பிக்கும் நிலையிலே 2 இடத்தை குறிப்பிடுவார். எதை வைத்து குறிப்பிடுவார்? நம்முடைய சேக்கிழார் பெருமான் மயிலாப்பூர் தேவாரம் பாடியதை வைத்து குறிப்பிடுவார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமே அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள். 2 தான் பிறந்த பிறவியின் பயன். 1 அடியாருக்கு தொண்டு புரிதலும் திருவமுது செய்வித்தலும். 2வது பெருமானுடைய அரணார் தொண்டும் அவனுடைய பெரு விழாவினை கண்டு மகிழ்தலும். அந்த வகையிலே இங்கே சொல்கிறார் பிறை வளரும் செஞ்சடையார். பெருமான் அந்த ஜடாமுடியிலே பிறை வளர்கிறது. பிறை என்பது அங்கே சாபம் பெற்று வந்து வீழ்ந்தது. அந்த பிறை வளரக்கூடிய பெருவாழ்வை கொடுத்தவர் நம் பெருமான். அப்பேற்பட்ட நம்முடைய பெருமான் இங்கே அருளே வடிவாக எழுந்தருளி பல சிவாலயங்களிலே அருளாட்சி செய்து கொண்டிருக்க அவருடைய பூசனை முட்டு பெறாமல் சிறப்பாக அங்கே செய்து வந்தாராம். என்ன சொல்றார்? பொங்கு மாமரை புற்றிடங்கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துளான் துங்க ஆகமம் சொன்ன முறைமையால் என்று சொல்லுவார் மனுநீதி சோழர் புராணத்திலே. மனுநீதி சோழர் வேண்டும் நிபந்தத்தை கொடுத்து அந்த கோயிலிலே எந்தவித பூசைக்கு குறைபாடும் இல்லாமல் ஆகம முறைப்படி பூசை நடக்க வேண்டியது செய்தாராம். அதே போல புகழ்ச்சோழர் செய்தார் என்கிறார். மேலும் அடியாருக்கு செய்தாராம். எப்படி செய்தாராம்? இதை ரொம்ப இன்னொரு இடத்துல அழகா பேசும் நம்முடைய பெரிய புராணம். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் நண்பர் காவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயனார் அணைந்த போது கூடிய அன்பு பொங்க குறைவர கொடுத்து வந்தார். குறைவர கொடுத்து வந்தார் அல்ல, குறைவர கொடுத்து உவந்தார் என்பது நுட்பம். அப்ப மகிழ்ந்து கொடுத்தார். இப்படி பேணினார் திருநீற்று முதல் நெறியை பாலிப்பதற்கு நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் அடியார் தொண்டும் அரணார் தொண்டும் அற்புதமாக செய்து சைவம் வளர்த்தார் என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து செல்லலாம். அவ்வாறு இவர் அரசளித்து வரக்கூடிய நாட்களிலே இங்கே மேற்கு திசையாகிய கொங்கு நாடு என்று சொல்லக்கூடிய இன்று கோயம்புத்தூர் பகுதியாக குறிப்பிடக்கூடிய அந்த பகுதியிலே பல சிற்றரசர்கள்
திரை கொண்டு வந்து அரசருடைய சோழர்களுடைய மரபில் தனி நகர், ஒப்பற்ற நகராக விளங்கக்கூடிய கருவூரிலே கொண்டு வந்து சேர்த்திருந்தார்கள் என்ற செய்தியை அறிந்தார். சோழர்களுக்கு 5 நகரம் முடிசூட்டிக் கொள்ளக்கூடிய தனிப்பெரும் நகரம். காவிரி பூம்பட்டினம் 1, அடுத்து திருவாரூர் 2, உறையூர் 3, கருவூர் 4, சேங்கலூர் 5. 5 இடங்களிலே முடிசூட்டிக் கொள்வார்கள். இது சண்டேசர் நாயனார் புராணத்திலே குறிப்பிட்டு செல்வார் சேக்கிழார் பெருமான். அந்த வகையிலே அந்த தனிநகராகிய கருவூருக்கு அவர் வந்திருந்தார்கள் என்று தெரிந்தவுடன் அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய சுற்றத்தோடு அங்கு சென்று சேர்ந்தார். அப்படி சென்று படைப்பிரதானிகள் சுற்றத்தோடு செல்கிறார். அப்படி சென்று அழகிய மதில் சூழ்ந்த கருவூருக்கு சென்றவர் இந்திரன் தேவர்கள் சூழ சென்று அமராபதியை சென்று எய்தியது போல எய்தினாராம். அங்கே எய்தினாலும் அங்க ஒரு நிலையை நாம காண வேண்டும். முதலிலே சிந்தை மகிழ அரணார் எழுந்தரில் இருக்கக்கூடிய திரு ஆணிலையை சென்று வணங்கினார். இதுதாங்க அவங்க காட்டக்கூடிய நெறி. இப்போ கூட நிகழ்காலத்துல கூட சொல்லலாம். ஒரு எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடியார், ஒரு சிங்கப்பூர்ல இருந்தார், இப்ப இங்கே வந்துட்டார். அவர் எப்போ சிங்கப்பூர்ல இருந்து வந்தாலும் எறும்பியூர் பகுதி நைட் 2 மணிக்கு வந்தாலும் எறும்பியூர் போய் விழுந்து வணங்கி எந்திரிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவார். அதே மாதிரி கிளம்பும் பொழுது எத்தனை மணிக்கு ஃபிளைட் ஏறினாலும் எறும்பியூர் போய் வணங்கிட்டு தான் போய் ஃபிளைட் ஏறுவார். இப்படியெல்லாம் அந்த 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 சைவ உரைப்பை அடியார்களுக்கு காட்டக்கூடிய இடம் இது. அப்போ மாட மாளிகை சென்று சேர்வதன் முன்னே அரணார் எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தை வணங்கி செல்ல வேண்டும். இது காட்டக்கூடிய மரபு. நம்முடைய மாக்கோதையார் ஆகிய சேரமான் பெருமான் நாயனார் முடிசூட்டி கொண்ட உடனே நகர்வலம் செல்லவில்லை. முதல்ல ஆலயத்துக்கு தான் சென்றார். முதல்ல அஞ்சைக்களம் சென்று பெருமானை வழிபட்டு பிறகுதான் பட்டத்து யானை மலை ஏறி வர்றார். அப்ப அவர்கள் காட்டும் நெறி சைவம் இதுதான் காட்டுது. நம்முடைய மகிழ்ச்சி 2ஆம் பட்சம், அரணாரை பணிதல் முதல் பணி. அதுவே நாம் மேற்கொள்ளக்கூடிய தலையாய பணி அல்லவா? அந்த வகையிலே வணங்கி பின்பு தன்னுடைய மாளிகைக்கு சென்று சேர்கிறார். அப்படி சென்றவுடன் அங்கே அரசவையின் அந்த வெளி மண்டபமாகிய அத்தாணி மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டபத்திலே அவர்கள் சிங்காதனம் அமைத்திருக்கிறார்கள். அதிலே சென்று அமர்கிறார். அமர்ந்தவுடன் அந்த கொங்கு நாட்டிலிருந்து வந்து சேர்ந்து அந்த செல்வங்களை பார்வையிடுகிறார். அங்கே என்னென்ன விளங்கிற்று அப்படின்னு கேட்டா, பெரிய பெரிய யானைகளின் வரிசை, பெரிய பெரிய குதிரைகளின் வரிசை, ஒப்பற்ற நிறுத்து கொண்டு வரப்பட்ட தங்க நிறைகள் மற்றும் இருளை நீண்ட தூரம் விளக்கக்கூடிய அற்புத மணிகள். சில மணிகள் கொஞ்ச தூரம் வெளிச்சம் தெரியும், சில மணிகள் நீண்ட தூரம் வெளிச்சத்தை பரப்பும். ஒப்பற்ற மணிகள் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து குவித்திருந்தார்கள். அதையெல்லாம் கண்டார். கண்டவுடனே அவற்றை கொண்டு வந்து சேர்த்த அரசர்களுக்கு நீங்களே தொடர்ந்து உங்கள் நாட்டின் அரசாட்சியை செலுத்தி வருவீர்களாக என்று அருளாணை கொடுத்தார். கொடுத்துவிட்டு அங்கே தன்னுடைய அமைச்சர்களை அழைத்து அவர்களிடம் ஒன்று கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், இந்த உலகிலே நமக்கு பணிந்து திரை செலுத்தாது பெரிய அரணுக்குள்ளே இருந்து ஆட்சி செய்யக்கூடிய வேறு அரசர்கள் இருந்தால் அறிந்து எமக்கு உடனே அறிவிப்பீராக என்று அவர்களிடம். உணர்வு நிறை மதிநீடு அமைச்சர். அவர்கள் உணர்வினாலும் மதியினாலும் நீண்டவர்கள், உணர்வினாலும் மதியினாலும் நீண்டவர்கள். அப்படிப்பட்ட அமைச்சர்கள். இந்த மதிய அமைச்சரை சொல்லுவார் முன்னாடி. இங்க மனுநீதி சோழர் புராணத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? மன்னவன் அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி என்னிதற்குற்றதென்பான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அமைச்சரை இகழ்ந்து நோக்க, முன்னுடன் நிகழ்ந்ததெல்லாம் அறிந்துளான் முதிர்ந்த கேள்வி தொல்நெறி அமைச்சன் என்பார். அப்ப முதிர்ந்த கேள்வி தொல்நெறி அமைச்சர், அப்படிப்பட்டவர் தான் மன்னர் பக்கத்துல முதலமைச்சராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அமைச்சர்களை நோக்கி நீங்கள் இவ்வாறு இருந்தால் எனக்கு உடனே தகவல் தெரியுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஆட்சி செய்கிறார். அதனை தொடர்ந்து அவ்வாறு ஆட்சி செய்து வரும் பொழுது முன்னே எரிபத்த நாயனார் அருள் வரலாற்றில் விளங்கக்கூடிய நிகழ்வை இங்கே ஒரு பாடலிலே காட்டுகிறார். சிவகாமி ஆண்டார் மலர் கொய்து கூடையில் சுமந்து வள்ளித்தாமத்தை செல்ல, அதனை பட்டவர்த்தனம் என்கிற அரசமா களிறு சென்று
அதை சிந்த உடனே அங்கே மின்னல் போல் தோன்றிய எரிபத்த நாயனார். அடியார்களுக்கு இன்னல் அப்படின்னு சொல்லி ஓலம் என்று அங்கே ஓலமிட்ட மாத்திரத்திலேயே மின்னல் போல தோன்றுவாராம் எரிபத்தன். அவருடைய முதன்மை தொண்டு அடியார் ஊறு நீக்குதல், இரண்டாம் தொண்டு அரணார் திருவடி பணிதல். இரண்டையுமே தொண்டாய் கொண்டு வாழ்ந்தவர் நம்முடைய எரிபத்த நாயனார். அவர் உடனே அங்கே தோன்றி யானையை முதலில் எரிந்து பின்பு பாகரை எரிந்து அங்கே நின்று கொண்டிருக்க மன்னவன் அங்கே செல்கிறார். மன்னவர் அங்கே சென்று பார்க்கிறார். பார்த்து விட்டு தன்னுடைய உடைவாளை கொடுத்து அங்கே சொல்கிறார். பின் வருவாரு, அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்குது தன்னால் போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். பூவச்சிந்தனது யானை, அதை வீழ்த்தி விட்டார். பாகர் ஐவர் அவர்களையும் வீழ்த்தி விட்டார். மன்னர் என்ன சொல்றாரு, யானை என்னது, பாகர்கள் நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைத்திருக்கக்கூடிய வேலையாட்கள், இவை அனைத்தையும் செய்தவன் நானாகிறேன். எப்படி சிவ அபராதத்தை ஏற்று அதற்கு கழுவாய் தேட வேண்டும்னு காட்டுது சைவம். இவருக்கு உரிமையானவன் நானாகிறேன். அப்போ மலர் சிந்திய சிவ அபராதம் விளைந்தது என்னால். இந்த இடத்துல ஒரு நுட்பம் பாருங்க. சிந்தியது மலர் அகிரிணை தான், உள்ளபடி சொல்றேன். பின்னாடி பெருமை இருக்கு, உள்ளபடி சொல்றேன். சிந்தியது மலர் அகிரிணை தான், வீழ்த்தப்பட்டது யானை ஒன்று, ஐந்தறிவு உயிர். பாகர்கள் ஐவர், ஆறறிவை கொண்டவர். அவர்கள் மட்டுமல்லாது உலகையே ஆளக்கூடிய மன்னரும் தன் இன்னுயிரை ஈந்து நிற்பேன் என்று வருந்துகிறார் என்றால், சின்ன சிவ அபசாரம் புரிந்தாலும் பெரிய அளவிலே கழுவாய் தேட வேண்டி உள்ளது. இதை காட்டி செல்கிறது சைவம். அப்படி நிற்க மங்கள மழுவால் கொள்கை வழக்கும் அன்று என்று செங்கை உடைவாள் வாங்கி கொடுத்தார். தன்னுடைய உடைவாளை அங்கே அவரிடம் கொடுத்தார். அது எப்படி கொடுத்தாராம், வென்றி வடிவாள் கொடுத்தார். அது எப்படிப்பட்ட வடிவாளாம், பகைவரை வெல்லும் பொருட்டு நீண்ட வடிவாள், தற்போது அடியவரை பணியும் பொருட்டு நீண்ட வடிவாள். முன்னே இதுவரை பகைவரை வெல்லும் பொருட்டே அந்த உடைவாள் நீண்டது, தற்பொழுது அடியாரை பணியும் பொருட்டு நீண்டதான். இப்படி நீட்டி நிற்கிறார். அப்படிப்பட்ட தொண்டில் சிறந்தவர் நம்முடைய எரிபத்த நாயனார். பதைத்து போகிறார். இப்படிப்பட்ட அடியாராக மன்னன் விளங்குகிறாரே என்று. அதனைத் தொடர்ந்து இவர் இவ்வாறு நீதி அளித்து வரக்கூடிய நாட்களிலே ஓர் நாள் நம்முடைய மன்னவருக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த தொன்முறை அமைச்சர்கள் வந்து கூறுகிறார்கள், நாம் கூறிய அளவு கப்பத்தை செலுத்தாது இருக்கக்கூடிய அரசன் ஒருவன் உள்ளான் என்ற செய்தி வருகிறது. உடனே மன்னர் கோபத்தோடு ஒரு புன்முறுவல் செய்கிறார். செய்து கேட்கிறார், அங்கு அவன் யார்? நமக்கு திரை செலுத்தாத ஒரு மன்னவன் உள்ளானா, அது யார் என்று வினவ, அதிகன் அவன் என்கிறார். அவருடைய நாமம் அதிகன். இங்கே அதிகன் என்பது யார் என்று நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது என்ன என்று கேட்டால், அதியமான் நெடுமான் அஞ்சி, சேர சோழ பாண்டியர் உள்ளிட்ட 7 பேரோட போர் புரிந்து 7 அவன் வீழாமல் வாழ்ந்த ஒரு பெரிய மன்னன். அதாவது அந்த பக்கம் கோயம்புத்தூர் பகுதியில வாழ்ந்தவர். இங்க இருந்து அந்த பக்கம் மலைகள்லாம் ஜாஸ்தி அல்லவா. இவர் இங்க கருவூரிலும் உறையூரிலும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அதியமான் நெடுமானஞ்சி கூடுதல் செய்தி, ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் அல்லவா. அந்த அதியமான் அதிகன் என்று கூற உடனே அவர் எங்கு இருக்கிறார் என்று தொடர்ந்து கூறுகிறார்கள். அனித்தாக அங்கே அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய மலையே அரணாக அமைந்த நாடு அவர் நாடு. நாம் மதிலை அரணாக அமைக்கிறோம், அவருக்கு அரணாக மலைகளே அமைந்தது. ஒத்தப்பி நாடு அப்படிதான் இருக்குமா. அங்கே மலைகள் தான் அரண். கண்ணப்ப நாயனார்கிட்ட போயிட்டோம். இப்ப மலைகள் தான் அரண். அரண் இல்லாத இடத்துல அரண் எப்படி அமைப்பாங்களாம், 8 அடி இருக்கிற யானை தந்தத்தை வேலிக்காலாக ஊன்றி அதனை சுற்றி முச்செடிகளை வளர்வித்து அங்கே அரண் செய்தார்களாம். வேலிக்கால் எதுன்னா 8 அடி இருக்கக்கூடிய யானை தந்தம். இந்த யானை தந்தத்தை பார்க்கவே முடியல. அன்று வேலிக்காலாக பயன்பட்டுள்ளது யானை தந்தம். அப்படி அங்கே அரணாக அமைந்து அதனுள்ளே வாழக்கூடியவர் என்று சொல்ல, உடனே பார்த்து அந்த இகழ்ச்சி குறிப்போடு கேட்கிறார், ஈங்கு நுமக்கு எதிர் நிற்கும் அரண் உள்ளதோ? நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அரண் இந்த உலகில் உள்ளதா என்று கேட்டு அந்த அரணத்தை துகளாக பற்றறுப்பீர்.
அந்த அரணையே தனக்கு பற்றாக கொண்டு அந்த அரசன் இருக்கிறார் என்றால் அதனை துகள் துகளாக அவற்றை நிர்மூலம் செய்து அதை அறுப்பீர்கள். இதுல ஒரு நுட்பம். உயிர் இருக்கிறது அல்லவா, இந்த உயிர் தற்பொழுது உள்ள நிலையிலே ஆணவத்தை பற்றி நிற்கிறது. உயிர் எதை பற்றி நிற்கிறது? ஆணவத்தை பற்றி. தத்துவ வண்ண ரூபன் என்று கூறுவார்கள். அதாவது ஆணவத்தை பற்றி நிற்கிறது. இருந்தாலும் பெருமான் இந்த உடலாகிய தத்துவங்களை கூட்டி உள்ளான். அப்படி நிற்கும் பொழுது இதற்கு பற்றுக்கோடு இப்ப உள்ள நிலையில மலம்தான். இப்ப பெருமான் என்ன செய்யறான்? இந்த அரண் போல இந்த மலத்தை பற்றி கிடக்கக்கூடிய உயிருக்கு அந்த பற்றுக்கோடு இல்லாமல் செய்யும்படி ஆணவத்தை துகள் துகள் துகளாக தேய்க்கிறான். அப்படி தேய்த்த உடனே இந்த பற்று அற்றவுடன் பெருமானாகிய பெரும்பற்ற பற்று உயிர். அப்போ எது ஒருவனுக்கு பற்றாக உள்ளதோ அந்த பற்றை அறுத்து விட்டால் அவனுடைய நிலை கெட்டுவிடும், அவனுடைய நிலை மாறிவிடும், அந்த பற்று நீங்கிவிடும் அப்படின்ற குறிப்பு இங்க காட்டுறார். இப்படி பற்று அறுப்பீர் என்று சொன்ன உடனே அங்க இருந்த அந்த அமைச்சர் பிரதானிகள் உடனே அங்கிருந்து புறப்பட்டு சென்று கடல் போன்ற நெடும்படையை அங்கே அணிவகுக்க செய்து அவர்கள் பெரிய வனத்தையும் பெரிய பெரிய மலையையும் பெரிய பெரிய அரணையும் தூள் தூளாக அங்கே அவற்றை வீழ்க்கும் பொருட்டு 4 வகை சேனைகளோடு புறப்பட்டு சென்றார்கள். அப்படி சென்றவர்கள் வஞ்சி மலர் அணிந்து சென்றார்கள். சோழர் படை வஞ்சி மலர் அணிந்து செல்கிறது. அப்படி வஞ்சி மலர் அணிந்து செல்ல அதியனுடைய படை காஞ்சி மலர் அணிந்து எதிர்கொண்டது. இது என்ன அப்படின்னு கேட்டா இந்த திணை என்று நம்முடைய அந்த இலக்கியங்களிலே பாடியிருப்பார்கள். அந்த திணை வகையிலே அகத்திணை என்பது உள்ளத்திலே தலைவனும் தனைவியும் வெளியே தெரியாமல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டுவது அகத்திணை. வெளியே வீரம் வெளியே விளங்கி தோன்றும்படி உடலால் அமர் செய்து போர் செய்வது புறத்திணை. அங்கே வீரத்தையும் மானத்தையும் காட்டுவது புறத்திணை. அந்த புறத்திணையின் அடையாளமாக புறத்திணையின் அடையாளமாக வஞ்சி மலர் சூடி சென்றால் நான் உன்னை போருக்கு அறைகூவுகிறேன் என்று அறிவிப்பது. காஞ்சி மலர் சூடி அங்கே எதிர்கொண்டால் உன்னுடைய போரை ஏற்று உன்னை நான் எதிர்க்க தயாராகிறேன் என்று இவர்கள் பதில் அறைகோள். இது ரெண்டையும் அணிந்து கொண்டு நம்முடைய வளவனாகிய வளத்தில் மிக்க பொன்னி நாட்டை ஆளக்கூடிய என்றும் பொய்க்காத பொன்னி என்பார் செக்கிறார் பெருமான். அப்படிப்பட்ட பொன்னி நாட்டினால் வளம் பெற்ற நம்முடைய சோழர் படையும் மற்றும் அதியனுடைய படையும் அங்கே 2 கடல்கள் மோதியது போல் கிளந்தன. போர் சூழலை காட்டுகிறார். முன்னே ஏனாதி நாயனார் புராணத்தில் இதே போல போர் சூழலை காட்டுவார். தற்பொழுதும் காட்டுகிறார். யானைகளும் ஒன்றோடு ஒன்று தந்தங்களால் குத்தி கொண்டன. குதிரைகளும் ஒன்றோடொன்று முட்டிக்கொண்டன. மற்றும் காலாட்படை வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் அங்கே பொருந்தி போர் செய்தனர். இவ்வாறு பெரிய போர் அந்த விரிந்த நிலத்திலே தோன்றியது. தோன்றிய உடனே மலையோடு மலை மோதியது போல அங்கே யானையும் மோதியதாம். மலைகளிலே அருவி பொழிந்தது போல மதநீர் பொழிந்ததாம். அவ்வாறு பொழிய அங்கே அதனை செலுத்திய அந்த வீரர்களின் விசையினால் ஒரு யானை மற்றொரு யானையை கொன்றது. அந்த கொன்ற யானை வேறொரு யானையால் கொல்லப்பட்டது. இப்படி மாறி 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 கொலை மத கரி கொலை உற்றது. ஒரு யானையை கொன்ற அந்த யானையானது வேறொரு யானையால் கொல்லப்பட்டது. இவ்வாறு அங்கே போர் விளங்குகிறது. இது 11 பாடல்ல முடுகிய சந்தத்தோடு சொல்வார். கையமுடு கையமைது குத்தின ஐயமுடன் ஐயமுனை முட்டின வயவரும் முற்றனர் வியனமர் வியலிடம் மிக்கதே என்று அந்த முடுகிய சந்தத்தோடு வஞ்சி விருத்தமாக அமைத்திருப்பார். தொடர்ந்து சொல்லுகிறார், சூறாவளி காற்று போல சுழன்று சுழன்று குதிரை வீரர்கள் மோதுகிறார்கள். அதிலே ஏறக்கூடிய அந்த குதிரையை செலுத்தும் வீரர்கள் ஒருவரை ஒருவர் அங்கே ஈட்டிகளாலும் மற்றும் வைத்திருந்த ஆயுதங்களாலும் கொன்று குவித்தனர். இவ்வாறு குவித்து கொண்டு போர் நடக்கும் பொழுது இந்த பெரும் போரிலே காலாட்படை வீரர்கள் தனக்கு எதிரே போர் செய்யக்கூடிய உடல் துண்டாகும்படி அங்கே வெட்டி வீழ்த்தி அவர்களை எதிர்கொண்டார்கள்.
தமது ஆவியை தன்னுடைய மன்னன் கொடுத்த செஞ்சோற்றின் கடனாக கொடுத்தார்களாம். என்ன ஒரு நீதியை காட்டுகிறார். அதாவது என்ன சொல்ல வராரு தெரியுமா? அரசாங்க அதிகாரி எப்படி வேலை செய்யணும்னு இங்க மேற்கோள் காட்டுறார். என்ன காட்டுறாரு? ஒரு அரசு ஊதியம் பெறக்கூடிய படை வீரன் தனக்கு மன்னன் கொடுத்த ஊதியத்திற்கு பயனாக தன் இன்னுயிரை கொடுக்கிறான். எதன் பொருட்டு? தன் நாடு வாழ வேண்டும். இன்னைக்கு போய் பாருங்க, ஒரு இடத்தையும் அரசாங்கம் அள்ளி கொடுக்குதுங்க, வேஜ் ரிவிஷன் பண்ணி. எங்க போனாலும் சொல்ல வாய்ப்பூசுது. கையூட்டுக்காக வேலை நடைபெறுகிறதே தவிர அரசாங்கம் அள்ளி கொடுக்கக்கூடிய ₹1,00,000 சம்பளத்துக்கு வேலை நடக்கல. இதை குத்தி காட்டுறார் அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான். செஞ்சோற்று கடனுக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய குலம் நம் தமிழ் குலம் இன்று எப்படி இருக்கிறது பாருங்கள். வாங்குற சம்பளத்துக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை கூட செய்யாம பல இடங்கள் ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க, குறைன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது, ஆனா பல இடங்கள் ஒழுங்கா செய்யறவரையும் கெடுக்கக்கூடிய இடமாக உள்ளது. இந்த இடத்தெல்லாம் காட்டி செல்கிறார். மேலும் அந்த வெட்டப்பட்டவர்கள் உடலிலே குருதி அங்கே பெருகி ஓடுதான். எப்படி ஓடிச்சான்? பெரிய ஆறு போல ஓடியதாம். உடல் அங்கே மலை போல குவிந்ததாம். அங்கே ஆறு என்பது மலை இடையே உற்பத்தியாகி ஓடக்கூடிய அந்த அழகு எப்படி எங்க நாட்டு சிறப்பிலே காட்டுவாரோ அதே அமைப்பை இங்கே காட்டுறார். உடல் மேலே மேலே அங்கே குவிந்து கிடக்க மலை போல் இருந்தது. குருதி ஆறு பெரிய நதி போல பெருக்கெடுத்து ஓடியதாம். போர் முனை என்று வந்து விட்டாலே காகம், கழுகு, பருந்து எல்லாம் வந்து சுதந்திரம். அங்கே வானத்திலே கரிய நிற காகங்கள் வட்டமிட்டன, அவற்றுக்கு மேலே பருந்தினம் வட்டமிட்டன, அவற்றின் மேலே கழுகு குளம் வட்டமிட்டன. பிணந்தினி கழுகுகள் என்று சொல்வார்கள் அல்லவா, அவையெல்லாம் வந்து தன்னுடைய அளவிற்கு ஒத்த துண்டுபட்ட அந்த உடல் பகுதிகளை தூக்கி கொண்டு பறந்ததாம். ஏனாதி நாயனார் புராணத்துலாம் சொல்லுவாரு, போர்க்காட்சி தான், போர்க்காட்சியை நயமா பாட முடியும் அப்படின்றது சேக்கிழார் பெருமான் தான். என்ன சொல்லுவாரு? ஒரு வீரன் எதிராளி வெட்டிட்டான், எங்க வயிற்ற வெட்டிட்டான் எதிராளி, குடல் தொங்குது வெளியில. குடல் தொங்குன உடனே அத ஒரு பெரிய கழுகு வந்து குடலை கொத்தி தூக்கிட்டு பறக்குது. அந்த வெட்டுப்பட்ட வீரனையும் தூக்கிட்டு பறக்குது. மேலே கழுகு, கழுகின் வாயிலே குடல், குடல் சென்று வெட்டுப்பட்டவன் வயிற்றிலே தொங்கி கொண்டு இருக்கிறது. இவன் கழுக வெட்டுலையா, மேல போற நேரத்துக்குள்ள இன்னும் 2 வீரரை கீழே வெட்டலான்னு போர் செய்து கொண்டு இருக்கிறானோ. யாரு? கழுகால் தூக்கி கொண்டு பறக்கப்பட்டவன். அதை காட்டுறாரு. வித்யாதரராகிய வானிலே பறக்கக்கூடிய தேவர்கள் பட்டம் விடும் காட்சி போல் இருந்ததுன்னு காட்டுவார் சேக்கிழார் பெருமான். வித்யாதரர்கள் வானத்திலே உலகக்கூடியவர்கள். அங்கே நூல் என்பது குடல், பட்டம் என்பது கழுகு. ஒரு வித்யாதர சிறுவன் பட்டம் விடுவது போல அந்த காட்சி இருந்தது. அப்படியெல்லாம் போர்க்காட்சியை பாடக்கூடியவர் நம் சேக்கிழார் பெருமான். அப்படி அங்கே இந்த வகையிலே அந்த கழுகுகள், காகங்கள் மற்றும் இவையெல்லாம் வந்து பருந்துகள் போன்றவை ஊனை எடுத்துக்கொண்டு பறந்தன. மேலும் அங்கே வில், கதை, சக்கரம், சம்மட்டி போன்ற ஒருவித ஆயுதங்கள், உடைவாள், சிறு சூளம், மூவிலை பெரிய சூளம், ஈட்டி, யானை நெருஞ்சில் போன்ற அந்த படைக்கலங்கள், ஒளிமிக்க அம்புகள், இவை ஒன்றோடொன்று மோதி 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 உடைந்து வீழ்ந்தன. இவ்வாறு அந்த போர் உக்கிரமாக நடைபெற்று வரும் பொழுது பெரிய வேலை ஏந்தக்கூடிய அதிகனுடைய படை கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ந்தது. வீழ்ந்தவுடனே அந்த காவல் சூழ்ந்து இருந்த அரணாகிய மலைகளையும் கணவாய்களையும் தூள் தூளாக அங்கே பொடிபடுத்து சென்றது சோழர் படை. கடை கொஞ்ச நஞ்ச படையா போயிருக்கிறது. கடல் போன்ற குதிரைகள், வானத்தை ஒத்த பெரிய பெரிய மேகங்கள் போன்ற யானைகள் திரண்டு சென்றுள்ளன அல்லவா. எல்லாத்தையும் தூளாக்கிட்டு, மலைகள் இருந்த சுவடு தெரியாம அப்படி தூளா போகுதான். அப்படி அந்த படையானது எதிரே வந்த அனைத்தையும் நிர்மூலம் செய்து கொண்டு மதில் சூழ்ந்ததும் உயர்ந்த கொடிகள் பறக்கக்கூடிய ஊராகிய மலை ஊராகிய பொறையூர் என்று சொல்லக்கூடிய அங்கே சென்று சேர்ந்தது. அது அவருடைய ஊர். என்ன ஊர் என்று அதை சொல்லுவார் நம்முடைய
சேக்கிழார் பெருமான் அந்த தகடூர் என்பது அதியமானுக்கு தலைநகரம். தகடூர் என்பது இன்று தருமபுரி. மற்றும் கோயம்புத்தூர் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே உள்ள ஓர் மலையும் மற்றும் இன்னொரு பகுதி சொல்லுவார், சரி இருக்கட்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பகுதியை சென்று அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அப்படி கைப்பற்றி அவர்கள் உள்ளே புகுகிறார்கள். உள்ளே புகுந்து அந்த பெரும் படை எழுத்து சென்று விட்ட காரணத்தால் போருக்கு மதில் வாயில சொற்ப படை வீரர்கள் தான், கொஞ்சம் பேர், 1000 பேர் காக்க வேண்டிய இடத்த 50 பேர் காவல் காத்தா எப்படி இருக்கும்? அந்த கோட்டை மதில்கள் இருந்த வீரர்களை ரொம்ப எளிதாக இவர்கள் வென்று உள்ளே புகுகிறார்கள். சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறையால் தான் இந்த மன்னன் வீழ்த்தப்பட்டார் என்பது வரலாற்று செய்தி. தற்பொழுது என்ன செய்தாரோ தப்பி சென்று காட்டினுள்ளே புகுந்து கொண்டார். அந்த பெரிய படையினை உடைய அதிகன் என்ன செய்தார்? தான் பெரிதாக நம்பியிருந்த மதிலும் படையும் அங்கே அழிந்து ஒழிந்ததை கண்டு அந்த பதியை கைவிட்டு விட்டு ஓடி சென்று காட்டினுள் ஒளிந்து கொண்டார். தற்பொழுது அவர் போரிலே வீழ்த்தப்படவில்லை. சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறையால் தான் பின்னே அவர் வீழ்த்தப்பட்டார் என்பது அந்த வரலாறு. அப்படி சென்று சேர்ந்தவுடனே அந்த அதிகனுடைய படை, அதியமானுடைய படை பெரிய மலை போல குவிந்து அந்த தலைகள் அங்கே குவிந்து கிடக்கிறது. மற்றும் எண்ணற்ற நிதியின் குவைகள் மற்றும் அந்த நாட்டிலே இருந்த பெண்கள் மற்றும் குதிரைப்படை, யானைப்படை அனைத்தையும் அவர்கள் கைப்பற்றி கொண்டு தங்கள் ஊருக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வந்தவுடனே அந்த தலைகளை கொண்டு வருவது அந்த காலத்தில் ஒரு மரபாக இருந்துள்ளது. அதை கொண்டு வந்து மன்னனுக்கு காட்டி தங்கள் வெற்றியை அங்கே அறிவித்து மன்னனிடம் பரிசில் பெறக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்துள்ளது. அந்த வகையிலே கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஏதோ பாடம் பண்ணி கொண்டு வருவாங்க போல இருக்கு. அப்படி கொண்டு வந்து ஊரின் எல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தின் புறத்திலே அங்கே அமைத்து விட்டு மன்னன் வந்து அவற்றை பார்வையிடும்படி அமைத்துள்ளார்கள். அப்படி அமைத்து கொண்டு இருக்க மன்னர் அதை பார்வையிட வருகிறார். வந்தவுடனே ஒரு தலையாக அவர்கள் ஏந்தி மன்னவரிடம் அப்படியே காட்டிக்கொண்டு வர, அப்படி வரும்பொழுது மன்னவர் பார்வையிட்டு கொண்டே வருகிறார். அப்படி பார்க்கும் ஒரு தலை, இதுவரைக்கும் எப்படி இருந்த மன்னர் பாருங்க, உலகத்திற்கே தனிப்பெரும் தலைவர். இன்னொன்னு சொல்றாரு, மண்ணுக்கு உயிராம் என்னும் மன்னவனார். இந்த மண்ணுலகத்துக்கு உயிர் போன்ற மன்னவர். ஏன் மண்ணுலகத்துக்கு உயிர் போன்றவர்? பெருமானுடைய சிவநெறியை பாதுகாத்தவர் அல்லவா, இந்த சிவம் விளங்க செய்தவர் அல்லவா, திருநீற்று நெறியை பாதுகாத்தவர் அல்லவா. அப்படிப்பட்ட அற்புதமான மன்னவனார் தன்னுடைய ராஜ நடை கம்பீரத்தோடு வந்தவர் ஒரு தலை மட்டும் சைவ வேடமாகிய திருநீரும் ஜடாமுடியோடும் விளங்குவதை கண்டார். இதை கண்ட மாத்திரத்தில் அடுத்து 3 பாடல்களில் மன்னனுக்கு ஏற்பட்ட மெய்ப்பாட்டை காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். கண்ட போதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது, கண்டவுடனே நடுநடுங்கணும். ஏற்பட்ட மன்னர், அண்ட சராசரங்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய பெருந்தலைவர் சிவ அபராதத்தை கண்டவுடன் நடுங்கினார், மனம் கலங்கினார், கை தொழுதார். பயம், அவர் வாழ்வில் முதல் முறையாக பயம் வந்து பற்றியது. என்ன பயம்? சிவ அபராதம் விளைந்ததே, சிவ அபராதம் விளைந்ததே, இந்த பிறவியின் பயன் கெட்டதே, இன்று இதுவரை நான் வாழ்ந்த வாழ்வின் பயன் அழிந்ததே. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய நாயனார்கள் நிலையை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் இதை மனதினால் நினைத்து பார்க்க முடிகிறதா என்று ஒரு அடியாருக்கு ஒரு அடியாருக்கு துன்பம் என்ற அளவிலே என்ன போன்றவர்கள் அதிகபட்சம் உச்சி கொட்டிட்டு சிவசிவான்ட்டு போயிடும். இப்படி அந்த ஊற்றினை நீக்க தன்னால் எந்த அளவில் முடியும் என்ற முயற்சி, அதன் பொருட்டு தன்னை செலுத்தியது
இந்த வரலாறு எல்லாம் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல தான் காட்டுறாரு. அதை எவ்வாறு நீக்க வேண்டும், அந்த நிலையை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அதை காட்டுறாரு பாருங்க. அதை கண்டவுடன் பயத்தினால் அவர் அப்படியே நடுநடுங்கி அருகில் சென்று உத்து பார்த்தாராம். தூரத்திலே பார்க்கும் பொழுது தெளிவில்லாத காட்சி, நிர்விகற்ப காட்சி. அருகே சென்று உற்று பார்க்கிறார். அருகே சென்று உற்று பார்த்தார். பார்த்தவுடன் தெளிவாக தெரிந்து விட்டது, மன்னர் கண்ணீர் பெருக்குகிறார். மன்னர் கண்ணீர் பெருக்குகிறார். என்னுடைய ஆட்சியா இப்படி அமைந்தது என்று மன்னர் அங்கே கண்ணீர் பெருக்குகிறார். பெருக்கி பெரிய முரசினை முழங்கி பெரிய படையை நிகழ்த்தி என்னுடைய அமைச்சர்களை அங்கே புகழ் ஒன்றையே ஈட்டச் செய்த அடியேன் இந்த கடல் சூழ்ந்த உலகிலே திருநீற்றின் நெறியை புறந்து யான் செய்த அரசு மிகவும் நல்ல அரசு. இகழ்ந்து கொள்றார், இகழ்ந்து கொள்கிறார். இத முன்னாடி இன்னொரு இடத்துல காட்டுவார். எங்க காட்டுவார்னா, மனுநீதி சோழர் சொல்லுவார், கன்று இறந்துபட்ட பொழுது சொல்லுவார், மண்ணுயிர் புறந்து வையம் பொதுக்கடி தரத்தில் நீடும் என்னெறி நன்றாள் என்றும் என் செய்தால் தீரும் என்றும் அந்நிலை அரசன் உற்ற துயரம்போர் அளவிற்றன்றாள் என்பார் மனுநீதி சோழர் புராணம். அதே சோழர் குலம். அவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் பாருங்களேன். முன்னே ஆண்ட மன்னவர் எப்படி ஆழ்ந்தாரோ அதே நிலையில இவரும் ஆட்சி செய்கிறார். அப்படியே இருக்கிறார். நல்ல ஆட்சி செய்தேன், என்னுடைய ஆட்சி சால அழகிது, என்னுடைய ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி. இப்படி ஒரு செயல் நிகழ்ந்தும் என் உயிர் என்றும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறதே. நடுநடுங்குகிறார், நடுநடுங்குகிறார். மாலை தாங்கி அங்கே மாலை தாங்கி தன்னுடைய மன்னன் பொருட்டு ஜடாமுடியையும் திருநீற்றையும் அணிந்து அங்கே கடன் முடித்தவர் யார் என்றால் சீரடியார் பெருமானுடைய அடியார். இங்கே போருக்கு தன் இன்னுயிரை மன்னவன் பொருட்டு கொடுத்தவர் யார் என்றால் பெருமான் அடியார். இந்த சைவச்சீர் தாங்கும் இவருடைய சிரத்தினை தாங்கி வர கண்டும் நான் இந்த உலகை தாங்கி செருக்கி இருந்தேனோ, நான் உலகை தாங்கவில்லை, பழியை தாங்கினேன், இன்னும் என் உயிர் நீங்காது தாங்கினேன், என்னே என் சிறுமை, என்னே என் சிறுமை என்று அழிந்து போகிறார், நைந்து போகிறார். இங்கே எரிபத்த நாயனார் புராணத்திலே இதனை நாம் பார்க்கலாம். இங்கே செல்வார் நடந்தது என்னன்னு கேட்கவே மாட்டார். அங்கே மழுதாங்கி நிற்பவர் அடியார்னு தெரிந்த மாத்திரத்திலேயே தவறு யானையாலும் பாகராலும் ஊர்ஜிதம் செய்திடுவார். செய்துட்டு சொல்லுவாரு, யா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அடியாருக்கு அபராதம் நிகழ்ந்துள்ளது அறிய முடிகிறது. நீங்கள் யானையையும் பாகரையும் வீழ்த்தி விட்டீர்கள், நடந்த அபராதத்திற்கு அவர்களை வீழ்த்தியது போதுமான்னு கேட்பார். அவர்கள் யானையும் பாகரையும் வீழ்த்தியது போதுமா, இன்னும் யாரையேனும் வீழ்த்தி அதற்கு நேர் செய்ய முடியுமா என்று கேட்டுவிட்டு தான் தன்னையும் கொடுப்பார். அந்த வகையிலே இவர் இங்கே கூறுகிறார், நான் இந்த பாறை தாங்கினேனா, இல்லை பெரும் பழியைத்தான் தாங்கினேன் என்றார். உள்ளம் நைந்தார், தண்ணீர் பெருக்கினார், நடுநடுக்குற்றார். உடனே தன்னுடைய அமைச்சர்களை அழைத்தார். அமைச்சர்களை அழைத்து கூறுகிறார், இந்த நீள் நிலம் காத்து அரசு அளித்து இந்த நீண்ட அரசினை இனி தொடர்ந்து பாதுகாத்து அரசுரிமை அளிக்கும் பணியை மன்றில் நடம்புரிவார்தம் வழித்தொண்டில் நிற்ப பெருமான் அடியாருக்கும் பெருமானுக்கும் வழித்தொண்டு வழுவாத நெறியிலே அரணார் நெறியில் ஒழுகும்படி இந்த முடியினை என் மன்னனுக்கு என் மகனுக்கு சூட்டுவீராக. இங்க அறிவித்து செல்றாருங்க. என்னுடைய மகனுக்கு முடிசூட்டுங்கள்னு சொல்லல, அறநெறி வழுவாது பேணும்படி என் மகனுக்கு முடிச்சூட்டுங்கள். அப்போ என் மகன் அந்த நிலையில் வழுவினால் இடித்து கூறுங்கள். சேக்கிழார் பெருமான் செய்தார் அல்லவா. அங்கே அவர் சிவக சிந்தாமணியை அங்கே படிந்து இன்பத்துறை அணைந்த போது மன்னனை கடிந்து கூறி இந்த நூல் இம்மைக்கும் பயன் தராது மறுமைக்கும் பயன் தராது கடிந்து கூறினார் அல்லவா. அந்த வகையிலே கூறுகிறார், பெருமானுடைய தொண்டின் வழி நிற்கும்படி இந்த முடியினை
என் மகனுக்கு புனைவீர்கள் என்று அறிவித்தார். அவர்களுக்கு அது வரைக்கும் ஒன்றும் புரியல, என்ன செய்ய போகிறாருன்னு தெரியவில்லை. உடனே கூறுகிறார், அமைச்சர்கள் கலங்குகிறார்கள். அமைச்சர்களுக்கு நிலைப்பாடு பாருங்க, நம்மால் தானே மன்னனுக்கு இந்த நிலை, கலங்குகிறார். நாம் போரெடுத்து போர் முனைக்கு சென்று நாம் தானே ஒரு சிவனடியார் சிரத்தினை இங்கே கொண்டு வந்தோம். இப்போ நம்ம மன்னனுக்கு இந்த நிலை நம்மால் தானே ஏற்பட்டுள்ளது. உண்மையான அன்புள்ள அமைச்சர்கள் கலங்குகிறார்கள். கலங்கியவுடன் அவர்களுக்கு இவர் ஆறுதல் கூறுகிறார். மன்னர் பெருமான பாருங்க, புகழ்ச்சோழ நாயனாரை பாருங்க, இந்த அமைச்சர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு, இதற்கு கழுவாய் யானே தேடுவேன், இதற்கு கழுவாய் யானே தேடுவேன் என்று இந்த கடனை தானே ஆற்றக்கூடிய அந்த கருத்தை உணர்ந்தார். செம்மை நெறியாகிய சிவநெறியிலே நின்றுதான் இதை ஆற்ற முடியும். செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை என்பார்களா மணிவாசக பெருமான். அந்த செம்மை நெறியாகிய சிவநெறியிலே நின்றே இதை நீக்க முடியும் என்று சிந்தை கொண்ட அவர் செந்தி வளர்ப்பித்தார். அங்கு என்ன செய்தார்? தீ வளர்க்கும் தொழில் செய்தார். செந்தி வளர்ப்பித்தார். செந்தி வளர்ப்பித்து பொய்மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொழிந்தார். முழுதனி திருநீற்று கோலம், சைவ அந்த வேடத்தை முழுமையாக புனைந்தார். திருநீரு அந்த வேடத்தோடு பரிபூரணமாக தன்னை மாற்றிக்கொண்டார். திருநீர் எப்படிப்பட்ட திருநீர் என்று கூறுகிறார் என்றால், உலகியலை மாற்றக்கூடிய மெய் திருநீரே, உயிர்குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய நீரு, பாவம் அறுப்பது நீரு, சுத்தம் அது ஆவது நீரு. அந்த திருநீற்றை அணிந்தார். திருநீற்று கோலத்தை பொலிவுற அணிந்து கொண்டு கண்ட சடை சிரத்தினை, தான் கண்ட அந்த சடை சிரத்தினை ஒரு பொற்தாம்பாளத்தில் ஏந்தி கொண்டார். ஏந்தி கொண்டு அதை தன் முடியிலே தாங்கிக் கொண்டார். தாங்கிக் கொண்டு அந்த எரித்தீயை வளம் கொள்கிறார். எரித்தீயை வளம் கொள்கிறார். வளம் செய்து கொண்டு அண்டர்பிரான் திருநாமத்து அஞ்செழுத்து எடுத்து ஓதி தழலின் குழம்பிடை மகிழ்வோடு புகுந்தார். என்னவென்று சொல்வது நம் நாயனார் நிலையை? ஐந்தெழுத்து ஓதி வளம் செய்கிறார். இது சைவ மரபு. எச்செயல் புரினும் ஐந்தெழுத்து ஓதி செய்வதும், பெருமான் திருவருளை நினைந்து செய்யும் பொழுது பெருமான் திருவருள் வெளிப்படும் இடத்தை வளம் கொள்வதும் சைவ மரபு. இதை நாம் எங்கு பார்க்கலாம் என்றால், காழிப்பிள்ளையாருக்கு பொற்சிவிகை முத்துச்சிவிகை கொடுப்பார் பெருமான். இந்த முத்துச்சிவிகை இவர் ஏறி செல்லக்கூடிய சிவிகை தான். என்ன செய்வாராம்? சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து முதல்ல சிவிகையை வலம் வருவாராம். போற்றி நின்று வெண்ணீற்று ஒளி திருநீர் அணிந்தாராம். சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து விழுந்து வணங்கினாராம். பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்று ஒளி போற்றி நின்று, இது ஆதியார் அருள் பெருமானே அருளி செய்தது என்று ஐந்தெழுத்தை ஓதித்தான் சிவிகையிலே ஏறுவார். அவர்களுடைய நிலைப்பாடு, நம்முடைய நாயன்மார்கள் நிலைப்பாடு, பெருமான் திருவருளை நினைந்து செய்யும் எந்த செயலிலும் திருவைந்தெழுத்தை ஓதி 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 செய்வார்கள். இதே போல நம்முடைய திருநாளை போவார் அங்கே தில்லைவாழந்தன் அமைத்து எரியிலே புகும் பொழுதும் அப்பந்தரிடை புகுந்து திரு மறையவர்பால் பெருகு ஆர்வம் செல இருந்தார். மன்னிக்கணும், வேற இடத்த குறிப்பிட்டு விட்டேன். கை தொழுது நடமாடும் கழலுண்ணி அழல் புக்கார். யாரு? நம்முடைய திருநாளை போவாராகிய நந்தனார் பெருமான். பெருமான் திருவடியை வணங்கி கொண்டே அழல் புகுவார். புகுந்து அந்த சைவ மறை வேடம் கொண்டு வெளியே வருவார் அல்லவா? இந்த வகையிலே மகிழ்ந்து புகுந்தார். புகுந்து பெருமானோடு கலந்தார். இந்த நாயனார் பெருமானோடு அந்த எரியிலே கலந்தார். கலந்த உடனே அந்த நிலையை காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். புக்க பொழுதே அலர் மாறி புவி நிறைய பொழிந்திழிய. இந்த இடத்திலே நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். முன்னே யானையும் பாகர்களும் அந்த சிவ அபராதம் செய்த பொழுது
இவர் உடைவாளினை கொடுத்து என்னையும் கொள்ள வேண்டும் என்று கேட்டார் அல்லவா? அப்பொழுது இது போன்ற அந்த செயல் நடைபெறவில்லை. இது நம்ம பொதுவா பார்த்தா ஒரு அமங்கல செயல் போல தெரிகிறது. ஆனாலும் கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு அதன் உள்ளே உள்ள ஒரு நுட்பம் விளங்கும். அங்கே உடைவாளை கொடுத்து என்னையும் கொள்ள வேண்டும் என்று யாரிடம் கொடுத்தார் என்றால் ஒரு நாயனார் கையில் கொடுத்தார். யார்கிட்ட? எரிபத்த நாயனார் கையிலே. உடைவாளை வாங்கியவர் திருநீற்று வார வேடம் பூண்ட அடியார், உடைவாளை கொடுத்தவர் திருநீற்று வேடம் பூண்ட அடியார். அடியார் கையிலே முடிவை கொடுத்த காரணத்தால் அங்கே பெருமான் தடுத்து அந்த செயல் நிகழாமல் காத்து அருள் செய்து மறைவார். ஆனா இங்கே இவரே முடிவு செய்து விட்டார். இதற்கு இங்கே பிராயச்சித்தமாக என்ன செய்வதென்றால் பெருமான் எரியினிலே புகுவதே இதற்கு நியதி என்று வகுத்து விட்டார். அப்போ நாயன்மார்கள் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று வகுத்து விட்டால் பெருமான் அந்த நிலையை மாற்றுவதில்லை. ஏன்னா அது நாயனார் புராணத்துல தெரியும். என்ன செய்வார்? எதிரே இருப்பவர் திருநீற்று கோலம் பூண்ட அடியார் என்று தெரிந்தவுடனே இன்னுயிரை கொடுக்க துணிவார். ஆனால் இன்னுயிரை கொடுக்க துணிந்த உடனே நேராக மார்பை காட்டினால் வென்று விடுவார். ஆனால் உலகம் தூற்றும் ஓர் திருநீற்று வேடம் அணிந்த ஓர் அடியார் நிராயுத பாணியை கொன்றார் என்ற அவச்சொல் அந்த எதிரே நின்ற அதிசூரனுக்கு வந்துவிடுமே என்று நினைந்து உடனே போர் புரிவது போல பாசாங்கு செய்தார். பாசாங்கு செய்து அவர் வென்று மகிழட்டும் என்று தன்னை கொடுத்து வென்றார். அப்பவும் பாருங்க, ஏனாதி நாயனார் தன்னை கொடுத்தாலும் வென்றவராகவே ஆவாரே தவிர என்றுமே அதிசூரன் வென்றவனாக மாட்டான். அந்த வகையிலே இங்கே அப்ப அங்க என்ன செய்வார் பெருமான்? நாயனாரை திரும்ப மீட்டு பழையபடி செலுத்த மாட்டார். ஏன் செலுத்த மாட்டார் என்று கேட்டால், அடியார் நாயனார் உள்ள கிடைக்கைக்கு மாற்றான செயல் என்றும் பெருமான் செய்ததில்லை. அங்கே நாயனார் தன்னை மகிழ்ந்து கொடுக்க துணிந்த காரணத்தால் அச்செயலை மாற்றாதது போல இங்கே புகழ்ச்சோழர் மகிழ்ந்து தன்னை அந்த எரியினுள்ளே செலுத்தி ஐந்தெழுத்தை கூறி உள்ளே புகுந்த காரணத்தால் இந்நிலையை பெருமான் மாற்றாது அவர் உள்ள கிடக்கையை ஏற்று அருள் செய்கிறார். இங்கே அந்த வகையிலே தேவர்கள் வானிலிருந்து மலர் மாறி பொழிகிறார்கள். பெரிய பெரிய மங்களங்கள் அங்கே முழங்குகின்றன. மங்கள தூரியங்கள் 5 பஞ்சதுந்துபிகள் முழங்குகின்றன. பெருமானுடைய சிலம்பு அலம்பும் திருச்சேவடியாகிய தூக்கிய திருவடியிலே சென்று நம்முடைய நாயனார் பெருவாழ்வை எய்தினார் என்ற அந்த நிலையினை அங்கே காட்டிச் செல்கிறார் நம்முடைய செக்கிழார் பெருமான். இவ்வாறு பெரிய முழக்கத்தை உடைய அந்த பெரிய படையினை கொண்ட நம்முடைய நாயனாராகிய புகழ்ச்சோழர் பெருமையினை நான் இங்கே குற்றேவலினால் அவர் பாதம் பணிந்து ஏற்றினேன். அதாவது அவர் புகழை பாடக்கூடிய குற்றேவல். அப்போ நாயனார்களுக்கு நாம் செய்யக்கூடிய குற்றேவல் என்ன என்று கேட்டால் அவர் புகழை பாடுவது. அப்ப குரு பூஜை என்றால் அவர் புகழ் பாடுவதாகிய இது போன்ற புராணங்களை சிந்திப்பதே நாயன்மார்களுக்கு நாம் புரியும் குற்றேவல். இது சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அப்போ நாம் இன்று நேரடியா நாயன்மார்களுக்கு குற்றேவல் செய்ய முடியாது. அவர்கள் காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த திரு உடலோடு இன்று அவர்கள் இன்று இல்லை. பெருமானுடைய கலந்து அந்த எல்லா இடத்திலும் நீக்கமர உள்ளார்கள், அது இருக்குதான். ஆனாலும் அவர்கள் தாங்கியிருந்த அந்த திருவுடலோடு இன்று இல்லை. ஆனால் அவர்களுக்கு நாம் குற்றேவல் செய்வது எவ்வாறு என்று கேட்டால் அவர்கள் குரு பூஜை நன்னாளில் மட்டுமல்லாது எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த திருவுருள் வாய்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய புராணத்தினை ஓதி 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 அவர்கள் திருவடியை போற்றுவது அவர்களுக்கு குற்றேவல் செய்வதற்கு சமம். அது நம்மை சைவ திருவை நோக்கி செலுத்தும். இவ்வாறு ஏத்தி நரசிங்க முனையரையருடைய அந்த அருட்பணியை நாம் தொடர்ந்து கூறுவோம் என்று சேக்கிழார் பெருமான் இந்த அளவிலே புராணத்தை நிறைவு செய்கிறார். இந்த வகையிலே நாம் புகழ்ச்சோழருடைய அருள் வரலாற்றினை சேக்கிழார் பெருமான் அருளி செய்த அந்த வகையிலே சிந்திப்பதற்கு நமக்கு
திருவருளும் குருவருளும் கூட்டுவித்த அந்த நிலையினை நாம் போற்றி பணிந்து புகழ்ச்சோழ நாயனாருடைய அந்த பொன்னார் திருவடி கமலங்களை நாம் நீங்காமல் நினைந்து நினைந்து இந்த அருளாற்றினை தொகுத்து கொடுத்த சேக்கிழார் பெருமானுடைய சீபாதங்களை உச்சியிலே சூட்டி உவந்து இது போன்ற சிவநெறி சிந்தனைகளை நாம் சிந்திப்பதற்கு தொடர்ந்து நமக்கு அற்புதமாக வாய்ப்பளித்து நம்மை சைவ பெருவாழ்வோடு புணர்த்தி வரக்கூடிய அப்பர் அருள்நெறி மன்றத்து அடியார் பெருமக்கள் மற்றும் அந்த சிவத்திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்து இதுவரை இருந்து கேட்டு புகழ்ச்சோழ நாயனார் திருவருளினை சேக்கிழார்